இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தால் மட்டுமே புரியும். முதலில் ரேஷன் கார்டு என்று டைப் செய்யவும். பின்னர் TNPDS முகவரி மாற்றம் என்பதை தொடவும். மின்னணு குடும்ப அட்டையில் கொடுக்கப்பட்ட கைபேசி எண்ணை உள்ளிடவும். கொடுக்கப்பட்டுள்ள கேப்சாவை உள்ளிடவும். கைபேசிக்கு வந்த OTP எண்ணை உள்ளிடவும். புதிய முகவரியின் விவரங்களை படிப்படியாக முகவரியின் முதல் வரி, இரண்டாம் வரி, மூன்றாம் வரி என உள்ளிடவும். மாவட்டம், தாலுகா, கிராமம், அஞ்சல் குறியீடு ஆகியவை தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் உள்ளிடவும். புதிய முகவரி சான்றாக ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, எரிவாயு நுகர்வோர் அட்டை, வீட்டு வரி ரசீது, வாடகை ஒப்பந்தம், மின்சார ரசீது, பாஸ்போர்ட், ஓட்டுநர் உரிமம், பான் அட்டை, தொலைபேசி ரசீது போன்ற முகவரி சான்றை ஏதேனும் ஒன்றை 1 MB அளவில் உள்ளிடவும். உறுதிப்படுத்தலை டிக் செய்து விதிமுறைகளை படித்த பிறகு பதிவு செய்ய என்பதை தொடவும். இப்போது உங்களுக்கு கோரிக்கை எண் வழங்கப்படும். இந்த கோரிக்கை எண் முகவரி மாற்றத்தின் நிலை அறிய உதவும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும்.